ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் குளத்தில் நடந்த அந்த விஷயமும் அது சம்மந்தமாக 9 காவலர்களுக்கு நீதிமன்றம் வந்து மரண தண்டனை கொடுத்த இந்த வழக்கு தான் இப்போ வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நியூஸ் மீடியாக்களையும் சரி அண்ட் ஒரு சில சோஷியல் மீடியாக்களையும் சரி என்ன ஒரு விவாதம் வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம நாட்டில் தான் நடக்குது, அயல் நாட்டில் இந்த மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத்லாம் வந்து அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுக்களை வந்து அடிப்படுறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதே விஷயம் வந்து சாத்தான் குளத்து மாதிரி விஷயம் வெளிநாட்டில், அதாவது இங்கே குறிப்பாக யூஎஸ்ல நடக்குமா, அப்படி ஒருவேளை இந்த இன்சிடென்ட் அப்படி இங்கே நடந்தால் அதுக்கு எந்த மாதிரி தண்டனை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி, நாம இந்த கேஸை வந்து வெளிநாட்டோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி வந்து மேலை நாட்டுகள் இப்படி நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விவாதமாகவும், இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பக்கத்து நாட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பக்கத்து ஸ்டேட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, மற்ற இடத்துல எப்படி நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இது நமக்கு நாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதுக்காக இந்த ஒரு சின்ன அனாலிசிஸ். ஒவ்வொரு ஊருக்கும் அண்ட் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறி இருக்கும். அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அங்கே இருக்க மனநல ஏற்ற மாதிரி எல்லாமே ரூல்ஸ் வந்து மாறி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்னு ஒன்று இருந்தாலும் நடைமுறை அப்படின்னு தான ஒரு ரூல்ஸ் வந்து அந்தந்த நாட்டில் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்படி தான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விசாரிக்கிற முறையும் அமெரிக்காவில் ஒரு குற்றத்தை விசாரிக்கிற முறையும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டோடியலில் நீங்கள் ஒருத்தரை கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அடிக்கிறதே வந்து இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த இன்ட்ராக்ரேஷன் ரூமில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் நிறைய கேமராஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேமரா மாட்டி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் நிறைய இந்த யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க அந்த கேமரா மாட்டிட்டு போகும்போது அவங்க போகிற பேசுகிற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகும். அதனால் இங்கே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து அந்த அடிக்கிறது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 99.99% இருக்காது. இது வந்து இப்படி தான் வந்து விசாரணை முறை வந்து வித்தியாசப்படும். ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்தியன் சட்டத்துலேயும் வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து விசாரிக்கும் போது இங்கே இருக்கிற எந்த ரூல்ஸோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு அதிகமான ப்ரொடெக்ஷனோடையே இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் இங்கே வந்து மேட்ரே. நான் பார்த்த வரைக்கும் இந்தியா எது மாறுபடும்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு எந்த ஒரு விதத்துலையும் வந்து குறையாத ரூல்ஸ் இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் அது ஃபாலோ பண்ணுற ரேஷியோவில் தான் இங்கே வந்து நிறைய மாறுதல்களை பார்க்க முடியும். அப்போது அமெரிக்காவில் கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது, நடந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த சாத்தான் குளத்தில் நடந்த மாதிரி ஒரு விசாரணைக்காக கொண்டு போயிட்டு அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து இருக்காது. ஆனால் வேறு விதமான ஒரு பிரச்சனை வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து துப்பாக்கி வயலன்ஸ்னால நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சோஷியல் மீடியாலையும் சரி யூடியூப்பில் போனீங்கன்னாலும் சரி நிறைய வீடியோஸை பார்க்க முடியும். ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நிறைய வந்து வேலிடான ரீசன்ஸும் இருக்குது. அண்ட் ஒரு சில நேரத்தில் பயந்து, அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து பயந்து போய் அவர் வந்து தப்பு பண்ண நிறைய கேசஸும் இருக்குது. ஒரு நோட்டபிளான கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு பையன் அவன் துப்பாக்கி, அதாவது இந்த பொம்மை துப்பாக்கி வச்சு வெளியே விளையாடிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு அது வந்து உண்மை துப்பாக்கி அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனை வந்து காயப்படுத்தின கேஸும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது தப்பான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க ஃப்ளோருக்கு போகிறது போல ஒரு ஃப்ளோர் மாற்றி அவங்க ஃப்ளோரில் போகிறது போல ஒரு ஃப்ளோர் மாறி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் அந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் உள்ளே இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டு, ஓ என்னோட வீட்டில் நீ இருக்கியா அப்படின்னு நினச்சி அவங்கள வந்து சுட்டு கொண்ட கதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இவங்க தப்பாக வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு அது அவங்க அப்பார்ட்மெண்ட் தானா அப்படின்னு கூட தெரியாமல் வேறு எவனோட திருட வந்துட்டான் அப்படின்னு நினச்சி உடனே சுட்டு கொண்டுட்டு அந்த மாதிரி நிறைய ஒரு இதுக்கெல்லாமா வந்து நீங்கள் கொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க மக்களே வந்து கொந்தளிச்சு எழுதுகிற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் இங்கே கூட நடந்திருக்கு. ஸோ இங்கே இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே வந்து சம் டிகிரி இது வந்து கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நெக்லிஜென்ட் டெத் நடக்கும்போதெல்லாம் இது வந்து ஒரு பர்டிகுலர் இனத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க வந்து போராட்டத்தில் இறங்குவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவிலேயே வந்து ஒரு கேஸ் இருக்கு. அது வந்து இங்க இருக்கிற எல்லா நெக்லிஜென்ட் டெத்ஸை வந்து உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊர் மக்கள் இருக்கிறதுலே அதிகப்படியா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த கேஸுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்த கேஸை சப்போர்ட் பண்ணி உலக நாடுகளில் 60 நாடுகளில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கேஸ்.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் இங்கே இருக்க நான் காமிக்கிற ஸ்க்ரீனில் அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரொட்டீன் டிராஃபிக் ஸ்டாப்பில் அவர் வந்து இங்கே இருக்கிற ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படிங்கிறவர கழுத்தில் வந்து மிதித்து 9 நிமிஷம் மிதிச்சதுனால அவரால் வந்து மூச்சு விட முடியாமல் வந்து இறந்துட்டார். இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து கூடவே இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அதை வந்து ஒரு பெரிய பரபரப்பாச்சு. இதுக்குள்ளே வந்து டிஸ்டர்பிங் வீடியோ அதை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்பப்போ லைட் அந்த நியூஸ் மீடியாவில் அந்த ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிளிம்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா நான் வந்து ஒரு வாரத்துக்கு எல்லாரும் வந்து மைண்டு அப்செட் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான வீடியோ. அந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுனால இது இந்த மாதிரிலாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனில் அமெரிக்கா வந்து மோசம் அப்படின்னு நிறைய நாடு வந்து குற்றம் சொல்கிற அளவுக்கு இது வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து 60 நாடுகளில் ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணுற ஒரு இன்சிடென்ட் வந்து நிறைய நடந்தது. அப்போ வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கேஸ் வந்து நடத்தினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் சாத்தான் குளத்தில் நடந்த அந்த கேஸுக்கு ஓரளவுக்கு இதை வந்து மேட்ச் பண்ணலாம். அப்படியே மேட்ச் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இதை வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த கேஸில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் கேஸில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் டெரிக் சௌவின் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, மரண தண்டனை கொடுத்தாங்க நம்ம ஊரில் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு 22 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இதுதான் வந்து கொடுத்தாங்க. மற்ற நிறைய ஃபைன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா 22 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அவர் என்ன ஆர்கியூ பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் நான் அப்படியே பண்ணேன். அவர் இறந்ததுக்கு ஹார்ட் அட்டாக் காரணம், போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருந்தாரு, அதுதான் காரணம் அப்படின்னு அவங்க இந்த போலீஸ்காரங்க சைடில் அவங்களோட தரப்பு வாதத்தை வச்சாங்க. ஆனால் கடைசியாக வந்து இல்லை இது வந்து தப்பு தான் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, தேவைக்கு அதிகமான ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல வேணுண்டே பண்ணிட்டீங்க, அது வீடியோ ஆதாரம்லாம் அப்படி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத காமிச்சு அந்த கேஸில் அவருக்கு வந்து அவ்வளோ தண்டனை வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து அந்த கேஸ் இருக்குது. முக்கால்வாசி இந்த மாதிரி வந்து கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது அமெரிக்காவில் இது வரைக்கும் எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் வந்து டெத் பெனல்ட்டி கொடுத்ததில்லை. ஏன்னா இங்கே டெத் பெனல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா இது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்டென்ஷனலாக முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒருத்தரை வந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது வந்து டெத் பெனல்ட்டி அப்படிங்கிற மாதிரியான க்ரைட்டீரியாக்குள்ளேயே வந்து வருவாங்க. தவிர இது வந்து கரெக்டாக தான், அவர் வந்து இறந்துட்டார் தான், ஆனால் இது முன்னாடியே பிளான் பண்ணது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விவாதம் வந்து கொண்டு போயிட்டு டெத் பெனல்ட்டி வந்து இங்கே போலீஸ் ஆஃபீஸருக்கு அவ்வளோவா வந்து கிடைக்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வந்து தேடின ஹிஸ்ட்ரியில் இங்கே வந்து அந்த மாதிரியான கேஸஸ்க்கு வந்து டெத் பெனல்ட்டி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. இந்த ஒரு கேஸில் இவருக்கு வந்து இருக்கிற பெனால்ட்டி தான் வந்து மேக்ஸிமம் பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து இருக்குது. ஒரு ஜென்ரல் ஆர்குமெண்ட்டாகவே நீங்கள் வந்து இந்தியன் போலீஸை கம்பேர் பண்ணையில் நீங்கள் வெஸ்டர்ன் போலீஸ் வந்து கொஞ்சம் வந்து நைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்டை வந்து உங்களால் கேட்க முடியும். நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேட்க முடியும். நானே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து இங்கே வரும்போது கார் வாங்கி ஓட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது நான் காரில் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து நைட்டு 12:30 மணி இருக்கும். புதுசாக கார் ஓட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் லிமிட் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 35 மைல்ஸ் பெர் ஹவர்னா 35 மைல்ஸ் பெர் ஹவரில் தான் போவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனால் கூட அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து போகிற அந்த டைம் பீரியட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம். 35 மைல்ஸ் பெர் ஹவர்னா நீங்கள் 37, 38, 40 வரைக்கும் கூட வந்து நிறைய கவுண்டிஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து அக்செப்டபிள் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 12:30 மணிக்கு போகிறேன். அப்போ வந்து க்ரீன் லைட் தான் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும்போதுன்னு கார் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, இல்லை நம்ம 35 மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ரீன் சிக்னலில் வந்து அப்படியே லைட் கொஞ்சம் பிரேக் அடித்து 35 வந்ததுக்கப்புறம் அப்படியே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்லேயே வந்து பின்னாடி ஒரு போலீஸ்கார் வந்துட்டு வந்து லைட்டை போட்டு நிறுத்திட்டார். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஐயோ போச்சுரா என்ன பிரச்சனையே தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் வந்து நிறுத்திட்டு அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படி தான் கேட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது அது வந்து நியூ இயர்ஸ் ஈவ். நம்ம ஊரில் பார்ட்டி பண்ணுற மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் நியூ இயரில் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க. வந்து கரெக்டாக 12:30 மணி அப்படின்னும் போது பார்ட்டி கிட்டலாம் 12 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் ஓட்டுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஃபஸ்ட்டு வாட்டி என்னை நிறுத்தி அவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து அவர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சார் போட்டு ரொம்ப மரியாதையாக வந்து கூப்பிட்டு பேசினார். அவர் வந்து கேட்கும்போது நான் ஏன் உங்களை நிறுத்தினேன்னு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு வந்து தெரியல சார், எதுக்கு நிறுத்திங்கன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணலையே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து இல்லை, சிக்னல் வரும்போது நீங்கள் வந்து க்ரீன் சிக்னல் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து பிரேக் அடிச்சிங்க அப்படின்னாரு. நான் வந்து யோசிச்சுட்டு ஆமாம் அது ஸ்லோப்பாக இருந்துச்சு, 35 மைல்ஸ் பர் மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஸ்பீட் லிமிட் குறைக்கிறதுக்காக நான் பிரேக் அடித்தேன் அப்படின்னா அவர் வந்து அப்படியா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அமுச்சு வச்சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே போலீஸ் வந்து நைஸாக இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே யூஎஸில் ஜென்ரலாக நைஸாக தான் இருப்பாங்க. அந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலே இங்கே மக்கள் வந்து சொல்லும்போது இல்லை இந்தியன் சிஸ்டம் கம்பேர் பண்ணது இங்கே வந்து ஜென்ரலாக நைஸாக இருப்பாங்க அப்படின்ற விவாதத்தை வந்து கேட்க முடியும். இந்த மாதிரி நல்ல எக்ஸாம்பிள் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் அடுத்த விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி
ஒரு பொம்மை துப்பாக்கியை பார்த்து நிஜ துப்பாக்கி நினச்சி வந்து அந்த பையனை வந்து கொல்றது. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாமா வந்து பயப்படுவாங்க, இதுக்கெல்லாமா வந்து போலீஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே ஒரு சில போலீஸாரெலாம் பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு முகம் செழிக்க வைக்கிற அளவுக்கு இன்சிடென்ட்லாம் இங்கேயும் நடந்திருக்கு. அதனால் இங்கேயும் வந்து கஸ்டோடியல் டெத் இருக்கும். ஆனால் அது வேறு விதமாக நான் சொன்ன மாதிரி இந்த டைப்பில் இருக்கும். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க போலீஸ் வந்து நைஸாக இருக்காங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நல்ல சைடு இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் இங்கே நடக்க தான் செய்யுது. சாத்தான்குளம் கேஸில் நீதித்துறை கொடுத்த இந்த தண்டனை நிறைய பேருக்கு நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பக்கத்து ஸ்டேட்லேயோ வெளிநாட்டிலையோ என்னதான் வந்து அங்கே ப்ராசஸ் நல்லா இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுறாங்க, இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஊரோ வெளிநாடோ இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால நார்மலாக இருக்கிற காமன் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன கண்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.